வாக்காளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக அந்த வாக்காளர் பட்டியலில் இறந்தவர்கள் பேர் அப்படியே தான் இருக்குது. நிரந்தரமாக வெளி மாநிலத்துக்கு போயிட்டுருப்பாங்க, அவங்க பேர் பார்த்தா அப்படியே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 2 இடத்துல ஓட்டு வச்சுருப்பாங்க, இங்கேயும் வச்சுருப்பாங்க, இன்னொரு மாவட்டத்தில் வச்சுருப்பாங்க. இது பல முறை நாங்கள் கத்தி 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 கட்சியின் சார்பில் தேர்தல் ஆணையத்தில் வலியுறுத்தி, இந்திய தேர்தல் ஆணையத்தில் வலியுறுத்தி, அதன் அடிப்படையில் செவிடங்காதில் ஊதுன சங்கு மாதிரி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ரேண்டம் செக்கப் எங்கள் கட்சியின் சார்பில் அந்தந்த தொகுதியில் எடுத்தோம். ரேண்டம் செக்கப்னா ஒரு ராயபுரம் 181 பூத்து, திருவிக நகர் பார்த்தீங்கன்னா 204 பூத்து, ராயபுரத்தில் ஓட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 1,80,000 1,90,000 ஓட்டு, திருவிக நகரில் 2,05,000 ஓட்டு. இந்த 1,81,000 ஓட்டில் 181 பாகத்தில், அதாவது பூத்தில் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. தயவுசெய்து நான் படிக்கிறேன். ராயபுரத்தில் மட்டும் இறந்தவர்கள் வாக்கு பார்த்தீங்கன்னா 507. இறந்தவர் வாக்கு எவ்வளோ? 507. இரட்டை பதவி, அதாவது டியூவல் என்ட்ரி 42. விலாசமே இல்லை அந்த வாக்காளருக்கு. அவர் பார்த்தா 998. அப்போ 1,85,000க்கு உட்பட்ட வாக்காளர்கள் 181 பாகத்துக்கு வாக்குச்சாவடிக்கு உட்பட்ட அது பூத்து, அதுலேயே 1547 ஓட்டு, அதாவது 10 பூத்து தான். அப்போது 181 பூத்தை நம்ம இன்டென்சிவாக நம்ம போய் செக் பண்ணோம்னா கிட்டத்தட்ட எவ்வளோ வாக்குகள் இறந்தோர் வாக்கு இருக்கலாம், இரட்டை பதிவு இருக்கலாம், விலாசம் இல்லாத வாக்கு இருக்கலாம். இது அரசியல் கட்சியின் சார்பில் நாங்கள் என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு தடவை இந்த சம்மரி ரிவிஷன் பண்ணும்போதும் சரி, அதே போல் இன்டென்சிவ் சம்மரி ரிவிஷன் தீவிர சுருக்குமுறை திருத்தம் பண்ணும்போதும் சரி, நாங்கள் எடுத்து வைக்கிறோம். இந்த மாதிரியெல்லாம் இருக்குங்க அப்படின்னா கூட அதை காதில் கேட்குறாங்களோலே இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுறாங்க. எந்த இறந்தவர்கள் பட்டியலும் எடுக்கிறது கிடையாது. நிரந்தரமாக வெளி மாநிலத்துக்கு போனவங்க, நிரந்தரமாக வேறு எங்கேயாவது போனவங்க, அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியாது, அவங்க பேர் கூட இங்கே இருக்குது. அப்படின்னா அது எப்படி ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனுக்கு சமம்? ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கா? வாக்காளர் பட்டியல் உண்மைத்தன்மை இருக்கா? கிடையாது. அப்போ வாக்காளர் பட்டியலில் வெளிப்படைத்தன்மை, உண்மை நிலை இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அதாவது தீவிர சுருக்குமுறை திருத்தம், இது நல்ல விஷயம். அதனால தான் நாங்கள் ஒத்துக்கிட்டோம்.